அனைவருக்கும் வணக்கம். இப்போ 27வது சம். ஓகே, ஆல்ரெடி 26 வரைக்கும் நம்ம ஆட்கள் நாட்கள் இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 சம் எல்லா மாடலுமே போட்டாச்சு. ஓகேங்களா, திறமை சம்பளமாக இருக்கட்டும், மாறி மாறி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் மேக்ஸிமம் கேட்ட எல்லா மாடலுமே நம்ம போட்டிருக்கோம். விடுபட்டது நம்ம டெஸ்ட்டில் கேட்டலாம். ஓகேங்களா, 27வது சம்ல என்ன பண்ண போறோம்னா நேர்மாறல் கணக்கு, அதுக்கப்புறம் எதிர்மாறல் கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அந்த 3 பேரும் மற்றும் அல்லது வர டைப் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதிலே கலந்து குழாய் கணக்குகளும் பார்த்துட போகிறோம். நல்லா கவனிங்க, இதில் ஒரு முக்கியமான ஒரு 10 சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ நேர்மாறல்லாம் என்ன? இதுல போடும்போது அந்த ராணுவ பட்டாளத்தில் இவ்வளவு வீரர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளவு நாள் ஃபுட் இருக்குன்னா பொண்ணு எவ்வளவு நாள், அது மாதிரி கணக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா வாசி, எல்லாம் சேம் அதே மாடல் தான் போட போறாங்க. நீங்க என்னன்னா இப்ப நம்ம நேர்மாறல் போடும்பொழுது எதுலாம் நேர்மாறல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப இந்த கணக்கு இது நேர்மாறலாம் இல்ல எதிர்மாறலாம் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கொஸ்டினை படிக்கும் போதே முதல் கணக்கு போடும்போது நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா, நேர்மாறலா இருந்தா நம்ம இப்படிதான் போட போறோம். ஓகே, நேர்மாறா டைரக்டா உதாரணத்துக்கு இந்த வேல்யூனா உதாரணத்துக்கு இந்த வேல்யூக்கு என்ன ஆன்சர், நேர்மாறலாம் இப்படியே போட்டு நம்ம எப்பயுமே அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடலாம். இப்படிதான் எப்பயுமே போடுவோம். நம்ம எல்லா டாபிக்கும் இப்படிதான் நடத்திருக்கேன். அந்த 4 இடத்துல அடிக்கிறோம்ல, இப்படிதான் நம்ம நடத்திருக்கோம். நேர்மாறல் இப்படியே போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் ஆன்சர் பர்ஃபெக்டா வந்துடும். ஓகேவா, நேர்மாறலாம் எப்படின்னு ஒரு கணக்கு சொல்றேன், அதுல இருந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, ஆனா மாடல் இதை வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். எதிர்மாறல் நம்ம இப்படி அடிக்க மாட்டோம். ஓகேவா, அப்படி அடிச்சா ஆன்சர் வராது. இன்னும் ஷார்ட் அடிச்சா அதை விட அது ஈஸி. எதிர்மாறல் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, அப்ப கவனிங்க, 27 சம் பார்க்கலாம். நேர்மாறல ஒரு கணக்கு. ஓகேவா, இந்த கணக்கு சொன்னாதான் உங்களுக்கு இதை நம்ம புரிய வைக்க முடியும். 27 பாருங்க. அதாவது உங்களுக்கு கொஸ்டின் மேல வந்துடும். இருசக்கர வாகனம். ஓகேங்களா, அந்த இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க, அதாவது நான் எழுதிக்கிறேன் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க, அதாவது இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. இந்த 100 கிலோமீட்டர் கடக்கணும்னா அதுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எனில் 250 கிலோமீட்டர் தொலைவு, இதெல்லாம் தொலைவு, இது பெட்ரோல். அப்ப 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கடக்கணும்னா எவ்வளவு பெட்ரோல் தேவை? இதான் கொஸ்டின். இதான் கொஸ்டின். இப்ப கொஸ்டின் எழுதிட்டோமா? அப்ப இந்த ஒரு கொஸ்டின் இது நேர்மாறலா எதிர்மாறலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்றேன் பாருங்க, 100 கிலோமீட்டர் தொலைவு நம்ம வண்டியில போய் கடக்கணும்னு சொன்னா 2 லிட்டர் பெட்ரோல் போட்டாலே போதும். அப்ப 250 கிலோமீட்டர், அப்ப 100ல இருந்து 250 அதிகம் தானே, இந்த நம்பர்ல இருந்து இது என்னவாயிருக்கு, அதிகமாயிருக்கு தானே. அப்ப இது அதிகமாயிருக்கு. 100 கிலோமீட்டர் சொன்னாங்க, இப்ப 250 கிலோமீட்டர் போடுறாங்கல்ல, அப்ப இது அதிகமாயிருக்கு. 100 கிலோமீட்டர் நம்ம 2 லிட்டர் பெட்ரோல் தான் போயிட்டு வந்துடலாம். பட் 250 கிலோமீட்டர் அதை விட அதிகம்னு சொல்லும்போது பெட்ரோலும் என்னதான் தேவை, கம்மியாவ தேவைப்படும். இன்னும் பெட்ரோலும் கிட்டத்தட்ட இன்னும் கூடுதலா ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இவ்வளவு தூரத்தை போயிட்டு வர முடியும். அப்ப பெட்ரோலும் என்னதான் ஆகுது, அதிகரிக்குது. புரியுதா பாருங்க, இந்த 2 சைடுமே என்ன ஆகுது பாருங்க. இங்கேயும் டிஸ்டன்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க, பெட்ரோலும் கண்டிப்பா என்னதான் தேவைப்படும், அதிகமா தான் தேவைப்படும். இப்படி 2 பக்கமும் எப்படி இருக்கு பாருங்க, ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஒரே ஆரோ போகுது. ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி 2 பக்கமும் ஒரே சேம் ஆரோ போடுறாலே இதனா இது நேர்மாறல். இல்ல 2 பக்கமும் சேமா குறைஞ்சதுன்னா வச்சுக்கோங்களேன், அதே நேர்மாறல் தான். ஒருவேளை ஒரு பக்கம் அதிகமான ஏரோ எப்படி இருக்கும், இன்னொரு பக்கம் ஏரோ இந்த பக்கம் கிராஸ் மாத்தி இருந்துச்சுனாலே அது எதிர்மாறல். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஒவ்வொரு கணக்கு போடப்பட உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு, ரொம்ப டெப்தெல்லாம் போக தேவையில்ல. 2 பக்கமும் ஏரோ ஒரே சைட்ல இருந்தா அது நேர்மாறல் தான். டவுன்ல கூட இருக்கலாம் 2 பக்கமும், அது நேர்மாறல் தான். பட் ஒன்னு மேலையும் ஒன்னு கீழே டவுன்ல இருந்தாலே கண்டிப்பா அது எதிர்மாறல். கிட்டத்தட்ட கணக்கு போடப்பட உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ இது போடலாமா, இது ஃபுல்லா டிஸ்டன்ஸ், இது ஃபுல்லா லிட்டர் பெட்ரோல். ஓகேங்களா, நேர்மாறலை பொறுத்தவரை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நம்ம அந்த சைட்ல அடிப்போம்ல, அதை அடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அடிக்கலாங்களா? அப்ப பாருங்க, 1 0க்கு 1 0 அடிச்சிட்டேன். 2 5 10, இது 5 5 25. ஓகேவா, இந்த 2 2 கேன்சல். அப்ப ஆன்சர் என்னது, 5 தான் மீந்து இருக்கு. அப்ப 5 லிட்டர் பெட்ரோல் தான் தேவை. ஓகேவா, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சைட்ல அடிச்சுக்கலாம். இந்த டைப் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, அப்ப ஆன்சர் வந்து 5 லிட்டர் பெட்ரோல் இருந்தாலே போதும். அப்ப இது நேர்மாறல் கணக்கு. அப்ப இதே மாதிரி இந்த 2 3 கணக்கு நேர்மாறல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எதிர்மாறல் போகலாம். 28 பார்க்கலாம். 28வது சம் பாருங்க. கொஸ்டின் படிக்கிறேன். 72, அதாவது 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்னவாக இருக்கும்? ஓகேவா, அப்படியே எழுதிக்கலாம். 72 புக்குக்கு வெயிட் பாத்தீங்கன்னா 9 கிலோகிராம். ஓகேவா, புரியுதா பாருங்க, 72 புக்ஸோடைய கேஜி வந்து 9 கிலோகிராம். அதே அளவுள்ள 40 புக்கு, இப்ப நான் 40 புக் மட்டும் வைக்கிறேன், வெயிட் வச்சா எவ்வளவு வெயிட் இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப கொஸ்டின் எழுதிட்டு நம்ம எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும், இது நேர்மாறலா எதிர்மாறலா. ஓகேவா, பார்க்கலாங்களா? பார்த்தாலே இது அப்ப 72 புக் இருக்கும்போது 9 கேஜி. இப்ப நீங்க புக் என்ன பண்ணீங்க, குறைச்சிட்டீங்க. புக்கை 72 ஃபர்ஸ்ட் வச்சு பாத்தீங்க இவ்வளவு இருந்துச்சு. இப்ப புக் என்ன பண்ணீங்க, நீங்க குறைச்சிட்டீங்க. ஓகேவா, புக்கை நீங்க குறைச்சு வச்சுட்டீங்க, கம்மி ஆக்கிட்டீங்க. அப்ப வெயிட் என்னதான் இருக்கும், 72க்கு தான் 9 கிலோ காட்டும் வெயிட். அப்ப நீங்க 40 புக்கு கம்மி தானே, அதோட அப்ப கம்மியா இருக்கும்போது வெயிட் என்னதான் காட்டும், அதோட கம்மியா தானே காட்டும். அப்ப சேம் சைடு இங்கேயும் குறைஞ்சிருக்கு, இங்கேயும் குறைஞ்சிருக்கு. அப்ப என்னதான் இது, அப்ப எதிர்மாறல். அப்ப எதிர்மாறல் சாரி நேர்மாறல். ஓகேவா, சேம் குறியா இருந்தா என்னதான் இது, நேர்மாறல். அப்படி டைரக்டா வச்சுட்டு போயிடலாம். ஓகேவா, எதிர்மாறல் நம்ம அடுத்த 4 சம் கழிச்சு பார்க்கணும். ஓகேவா,
ஏரோ மார்க் வந்து ஆப்போசிட், இது இப்படி இந்த பக்கம் வந்து இது மேல போச்சுன்னா அப்படி ஆப்போசிட்டா வந்தா தான் அது பேர் எதிர்மாறல். ஓகே, நம்ம ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் சேம் சைட்ல இருக்கிறதால இது வந்து நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணுவோம், அப்படியே டைரக்டா அடிச்சிடலாம். ஓகே, நம்ம மெத்தட் அடிக்கும்ல, இந்த பாக்ஸ் மெத்தட் அடிக்கிற மாதிரி சைட்ல அடிச்சிடலாம். குறுக்குல மட்டும் என்ன பண்ண முடியும், குறுக்குல பெருக்க தான் முடியும். ஓகேவா, அப்ப இது ஒன் டைம் இது அடிச்சுன்னா 8 9 72, இது 1 9 8 9 72, 1 8 8 8 40. அப்ப ஆன்சர் 5. அப்ப 5 kg 5 கிலோகிராம் தான் இந்த கணக்குடைய ஆன்சர், 5 கிலோகிராம். புரியுதா பாருங்க, செக் பண்றோம். நேர்மாறலா எதிர்மாறலாம் செக் பண்ணிட்டு, நேர்மாறலா தான் இப்படிதான் அடிக்க போறோம், அவ்வளவுதான். எதிர்மாறலா இருந்தா வேற மாதிரி அடிக்க போறோம். அது எதிர்மாறல் அப்படி ஒன் லைன்ல எழுதி அடிச்சிடலாம், ஈஸியா முடிஞ்சிடும். இன்னும் ஒரு கணக்கு நம்ம இதுலயே பார்க்கலாம். 29th பாருங்க. அடுத்த சம் பாருங்க. இப்ப நம்ம அடுத்த ஒரு முக்கியமான சம் கொண்டோம். ஓகேங்களா, என்னன்னா 140 பேர் ஒரு வேலையை, ஓகேங்களா, 140 பேர் ஒரு வேலையை 11 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா, அதே வேலையை 110 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பான்னு கேட்கறாங்க. ஓகே, கவனிங்க. அப்ப அப்படியே எழுதிக்கலாமா, 140 பேர் ஒரு வேலையை 11 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்ப 110 பேர் அந்த வேலையை எப்ப முடிப்பாங்கன்னு கொஸ்டின் இப்படி எழுதிட்டு நம்ம வச்சுட்டோம்னாலே தெரியும், செக் பண்ணணும். ஓகேவா, எழுதி செட் கொஸ்டின் அப்படியே செட் பண்ணிட்டோம். 140 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 11 நாட்களா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப 110 பேர் கொடுத்தா எப்ப முடிப்பீங்க, இதுதான் கொஸ்டின். அப்ப இது நேர்மாறலா எதிர்மாறலா செக் பண்ணலாங்களா, கவனிங்க. அப்ப புரியுதா பாருங்க, 140 பேர் இவ்வளவு பேர் செய்யும் போது, 140 பேர் செய்யும் போது என்ன இருக்கு, 11 நாள் தான். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ஆளை குறைச்சிட்டீங்க. 140 பேர் செய்யும் போது 11 days. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ஆளை குறைச்சிட்டீங்க. 110 பேப்பா குறைச்சிட்டீங்க, கீழே அம்புகுறி போட்டேன், குறைச்சிட்டீங்க. குறைக்க போது புரியுதா உங்களுக்கு, ஆளை குறைச்சிட்டா ஒர்க் என்ன ஆகும், ரொம்ப லேட் ஆகும்ல. ஓகேவா, ஒரு 10 பேர் டைப் பண்றாங்கன்னா ஒரு 5 நாள்ல முடியுதுன்னா, அப்ப என்ன பண்றீங்க, நீங்க ஆளை குறைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் பண்றது கஷ்டம், ரொம்ப லேட் ஆகும்ல. அப்ப இது ஒர்க்குனாலே கண்டிப்பா மேக்ஸிமம் என்ன தான் இருக்கும், எதிர்மாறல தான் இருக்கும். ஓகேவா, அப்ப இங்க இருந்து நீங்க குறைச்சிட்டீங்க. ஆட்களை குறைக்கும் பொழுது வேலை செய்யற நாட்கள் என்னவாகும், அதிக நாள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா, 2 பேர் ஒரு இடத்த செத்துட்டு இருக்காங்க, மண்வெட்டி வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். ஒரு ஆள் செஞ்சா இன்னும் அதிகமா தான் ஆகும், அதே மாதிரி தான். ஓகேங்களா, அப்ப நீங்க இங்க குறையுது, இங்க நாட்கள் என்னவாகும், அதிகமாயிடும். இப்படி அம்புக்குறி வந்து இப்படி ஆப்போசிட்டா இருந்தாலே இது பாருங்க, இப்படி இருக்கு இப்படி இருக்கு, இப்படி இருந்தாலே கண்டிப்பா அது எதிர்மாறல். எதிர்மாறல்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி அடிச்சிடக்கூடாது, தப்பு. நேர்மாறல் தான் நீங்க அப்படியே அடிச்சுக்கலாம், பட் எதிர்மாறல் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பாருங்க, அப்ப கொஸ்டின் அப்படி எழுதலாமா, இந்த பாருங்க 140 பேரு, கொஸ்டின் அப்படி எழுதுற பாருங்க, 140 பேரு, ஆனா பெருக்கல் போட்டுக்கணும். 140 பேரு 11 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்ப 110 பேரு எப்ப வேலையை முடிப்பாங்க, அவ்வளவுதான். இதாங்க எதிர்மாறல். புரியுதா பாருங்க, எதிர்மாறலா இருந்துச்சுன்னா அப்படியே இந்த கொஸ்டின் அப்படி ஒன்லைனா எழுதணும். 140 பேர் 11 நாள்ல ஒர்க் முடிச்சாங்கன்னா ஈக்குவல் டு 110 பேர் பெருக்கல் எக்ஸ், அவ்வளவுதான். இந்த செட்டப் பண்ண ஆன்சர் வந்துடும், ஈஸி. இதை பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஃபுல்லா பெருக்கல் தானே, அப்ப என்ன பண்ணலாம், இல்லைன்னா 110 கீழே கொண்டு கூட அடிக்கலாம், எல்லாம் சேம் தான். அப்ப இந்த 11 கேன்சல், அப்ப மீதி ஒரு நம்பர் தான், 14 மட்டும் தான் மீதி இருக்கு. அப்ப ஆன்சர் அது 14 நாட்கள். ஓகேவா, எதிர்மாறல் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த சம் பார்க்கலாம். 30 பாருங்க. பர்சம் பாருங்க, அப்படியே படிக்கணும் பாருங்க. 30 அதாவது 100 ஆட்கள் ஒரு வேலையை, ஓகேவா, 100 பேர் கொஸ்டின் மேல இருக்கும். அப்ப 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 7 நாட்களில் முடிக்க கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில், இது வந்து 100 ஆட்கள்ங்க, இது வந்து ஆட்கள், இது வந்து ஆட்கள். ஓகேவா, இது வந்து நாள். தெளிவா இருக்கும், மாத்தி நம்பர் போட்டாலும் தப்பா தான் வரும். 100 ஆட்கள் அல்லது 100 நபர்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கிறாங்க எனில் 35 நாட்களில், அப்ப 35 நாள் இதுக்கு நேரம் நாட்களில் 35 நாட்களில் முடிக்க எவ்வளவு பேர் தேவைப்படுவாங்கன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இது எழுதியாச்சு, செட்டப் பண்ணியாச்சு. இப்ப இது நேர்மாறலா எதிர்மாறலாம் தெரிஞ்சா இன்னும் ஃபாஸ்டா போட்டுடலாம். அப்ப கவனிங்க, 100 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாள்ல முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகேவா, 7 நாள், அப்ப 7 நாள் எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இப்ப இங்க என்னாச்சு, 35 நாளா செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்ப நாள் என்ன ஆயிடுச்சு, நாள் வந்து அதிகமாயிடுச்சு. 7 நாள் கொடுத்தாங்க, இப்ப 35 நாள், அப்ப நாள் அதிகமாயிடுச்சா. அப்ப நாள் எப்ப அதிகமாயிருக்கும், இங்க ஆட்கள் கம்மி பேர் வேலை செஞ்சாதான். அப்ப புரியுதா பாருங்க, கம்மி பேர் வேலை செஞ்சா நிறைய நாள் செஞ்சுட்டு இருக்கணும். ஓகேவா, நிறைய பேர் செய்யும்போது கம்மி நாள். அப்ப புரியுதா, அப்ப அம்புக்குறி ஆப்போசிட்டா தான் இருக்கும். நாள் அதிகமாச்சுன்னா ஆட்கள் என்னவா இருப்பாங்க, குறைஞ்சிருப்பாங்க. புரியுதா பாருங்க, அப்ப கண்டிப்பா இது எதிர்மாறல். எதிர்மாறல் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி எழுதலாமா, அது பாருங்க, 100 பேர் சேர்ந்து ஒரு வேலை 7 நாள்ல முடிச்சா, அப்படியே பெருக்கல் எழுதணும். 100 பேர் சேர்ந்து ஒரு வேலை 7 நாள்ல முடிச்சா 35 நாள்ல எப்ப முடிப்பாங்க, இதான் கொஸ்டின், அவ்வளவுதான். அப்ப 35 கீழே கொண்டு வந்துருங்க, 35 கீழே கொண்டு வந்து அடிச்சா ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப கீழே வந்துச்சுன்னா 1 7 5 35, 5 இது அடிச்சிங்கன்னா 20. ஃபுல்லா பெருக்கல் இருக்கும்போது நீங்க ஈக்குவல் அப்படியே அடிச்சுக்கலாம். ஃபுல்லா பெருக்கல் இருக்குல்ல, எந்த பிளஸ் மைனஸ் எதுவுமே இல்லை, டிவைட் எதுவுமே இல்லை. அப்படின்னும் போது இந்த பக்கமும் அப்படியே அடிக்க முடியும். எப்ப ஃபுல்லா பெருக்கல் ஆரம்பிச்சுனா. அப்ப ஆன்சர் என்ன பாருங்க, ஒரு முறை 25, அப்ப ஆன்சர் 20. அப்ப 20, ஓகேங்களா, 20 பேர் நடிச்சோம், 20 பேர், இங்க 20 வரும். அப்ப ஆன்சர் 20. ஓகேங்களா, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.
இப்போ அடுத்த சம் பாருங்க. இப்போ இதுல இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம நேர்மாறலாம் என்ன, எதிர்மாறலாம் என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு சம் பேசிக்கா பார்த்துட்டோம். பட் ஆனால் அதான் உண்மையான மாடலே. ஓகேவா? அப்படிதான் கொஸ்டின் இருக்கும். பட் அவ்வளோ சிம்பிளான எக்ஸாமுக்கு நான் வரதில்லை. ஓகேவா? அப்படின்னு குரூப் 4 இருந்தாலுமே கொஞ்சம் உள்ள போயிட்டு இந்த ராணுவ முகாம்ல எவ்வளவு பேர் தங்கியிருக்காங்க, இவங்களுடைய ஃபுட் வந்து எவ்வளவு பேருக்கு பத்துன்ற மாதிரி கொஸ்டின் போயிட்டு அது மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு அதை நம்ம நல்லா தெளிவா பார்த்துக்கணும். பேசிக் நம்ம நல்லது. இப்போ அந்த மாதிரி சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். 40 பேர் தங்கியிருக்காங்க. அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? உணவு வச்சிருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாற்றினார். இப்ப டபுள் ஆகுது. அப்ப ஆல்ரெடி 40 பேர் இருக்காங்க, இப்ப 80 பேர் ஆயிருப்பாங்கல்ல. எனில் அவங்களுக்கு அந்த உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு பத்தும், எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக. அப்ப நம்ம அப்படி கொஸ்டின் எழுதலாமா? பாருங்க, இது மாதிரி வந்தாலே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது மாதிரி அந்த விடுதியில தங்கி இருக்காங்க அப்படி இது மாதிரி சொன்னாலே ரொம்ப ரொம்ப ஈஸியா ஷார்ட்டா போட்டலாம். கவனிங்க, அப்படி எழுதிட்டோமா? அப்ப இது ஒன்லைன் ஆன்சர் தான், அப்படியே எழுதிடலாம், ஈஸியா இருக்கும். ஓகேவா? கவனிங்க, 40 மாணவர்கள். அப்ப 40 மாணவர்கள் விடுதியில தங்கியிருக்காங்க. அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு உணவு இருக்கு? 30 நாட்களுக்கு. 30 நாட்களுக்கு. பாருங்க, 40 மாணவர்கள் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 30 நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது. அப்படி ஈக்குவல் போடணும். இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும், ஈக்குவல் போட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் நிற்கும். அவ்வளவுதான். இதான் அந்த மாடலே, வேற எதுவும் இல்லை. ஓகேவா? இந்த ராணுவ முகாம், இந்த பட்டாளம் எது கொடுத்தாலும் இவ்வளவுதான் ஆன்சர். 40 பேருக்கு தேவையான 30 நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது எனில் இங்க கொஸ்டின் வந்துடும். என்னன்னா, இப்ப மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால், ஆல்ரெடி 40 பேர் மாணவர்கள், இதை 2 மடங்குனா எத்தனை? 2ஆல பேருங்க. அப்ப 80 பேர். அப்ப 80 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 2 மடங்காக மாறினால் உணவுப் பொருள்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப 80 வந்துருச்சு இன்டு எக்ஸ். ஓகேவா? இதுதான். அப்ப இதை சால்வ் பண்ணுங்க. என்ன வருது பாருங்க. அப்ப 80 கீழே கொண்டு வந்துடலாமா? கீழே கொண்டு வந்து அடிங்க. அப்ப ஃபுல்லா எப்படி இருக்கு? பெருக்கலா இருக்கும்பொழுது அப்படி அடிச்சலாம். இது ஒரு 40 40 இது அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இந்த 2 இது அடிச்சிங்கன்னா 15 கிடைக்குது. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்குது பாருங்க, 15 கிடைக்குது. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்படியே 40 வச்சிருந்தோம். 2 மடங்குனா 80 ஆயிடும். இப்போ எக்ஸ் இவ்வளவுதாங்க ஸ்டெப். இந்த ஸ்டெப் நீங்க போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15. ஓகேவா? 15 நாட்களுக்கு அவங்களுக்கு அந்த ஃபுட்டு பத்தும். ஓகேவா? 40 பேரா இருந்தா 30 நாள் தான் பத்தும். பட் டபுள் ஆச்சுன்னா என்ன ஆயிடுச்சு பாருங்க, 15 ஆயிடுச்சு. ஓகே, இது பாதி ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம இந்த மெத்தட்ல போட்டுக்கலாம். 32வது சம் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அது ஒரு முக்கியமான ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். 276 வீரர்கள் ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளன, அதாவது உணவுப் பொருட்கள் உள்ளன. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேணும், 46 நாள் வரைக்கும் வரணும் அப்படின்னா இந்த கேம்ப்ல இருந்து எத்தனை வீரர்கள் வெளியே செல்ல வேண்டும்? ஓகேவா? டைரக்டான ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நான் கொஸ்டினை படிச்சு அப்படியே ஆன்சர் எழுத. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதான், அவ்வளவுதான் ஸ்டெப். 276 வீரர்கள் உள்ள பட்டாளத்தில் இவங்களுக்கு 20 நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது. இதுதான் முதல் லைன். ஓகேவா? முதல் 276 இந்த இவங்க நபர்களுக்கு 20 நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது. அப்படியே படிச்சு முடிச்சோன்னா ஈக்குவல் போட்டணும். கொஸ்டின் லைன் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த உணவுப் பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில். ஓகேவா? அப்ப 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எக்ஸ் வந்துடும். அவ்வளவுதான். இந்த பட்டாளத்தை விட்டு எத்தனை வீரர்கள் வெளியே செல்ல வேண்டும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம் கவனிங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். அப்ப 276 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 20 நாளுக்கு அந்த உணவு பத்தும். ஓகேவா? இதான் உணவு 20 நாளுக்கு அந்த உணவு பத்தும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுவே 46 நாட்கள் வரைக்கும் அந்த உணவு பத்தணும்னா, ஓகேவா? அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்படியே ஃபுல்லா பெருக்கலா இருக்குன்னா அப்படியே அடிச்சு கேன்சல் பண்ணலாம். கவனிங்க, 10 2 20 இதை அடிச்சிங்கன்னா எத்தனை முறை வரும்? 23 முறை வரும். ஓகேவா? அப்படியே அடிச்சலாம். 23 இங்க அடிங்க, ஈஸியா அடிச்சலாம். 23 இங்க அடிச்சிங்கன்னா ஒரு முறை வரும். 23 திருப்பி 40 இருக்கும். 2 முறை வந்தா 46. ஓகேவா? அப்ப 12 இருக்கு, 10 இருக்கு. அப்ப எவ்வளவு வரும்? அப்ப எக்ஸோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 120 கிடைக்குது. ஓகேவா? அதுக்காக ஆன்சர் 120 நம்ம அடிச்சிடக்கூடாது. ஓகேவா? ஆன்சர் 120 கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். 276 பேர் 20 நாள் வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? 20 நாள் சாப்பிடலாம். அதுவே 46 நாட்கள் சாப்பிடணும்னா இந்த கேம்ப்ல 120 பேர் தான் இருக்கணும். இங்க 120 பேர் இருந்தாதான் 46 நாள் வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? 20 நாள் சாப்பிடணும்னா இவ்வளவு பேர் இருக்கணும். ஓகேவா? அதுவே 46 நாட்கள் நீடிக்கணும், அந்த ஃபுட்டு 46 நாளுக்கு வரணும்னா எவ்வளவு பேர் தான் இருக்கணும்? அந்த கேம்ப்ல வெறும் 120 பேர் தான் இருக்கணும். ஆனா இவ்வளவு பேர் இருக்காங்க. அதனாலதான் நம்மள்ட்ட கொஸ்டினா கேட்கறாங்கன்னா, அப்ப எவ்வளவு பேர் வெளியில அனுப்பணும்? இவ்வளவு நாள் ஃபுட்டு உங்களுக்கு வரணும், அப்ப எவ்வளவு பேர் வெளியில தள்ளுவீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க? 276ல இருந்து இந்த 120 கழிச்சா 6 5 1, அப்ப 156 பேர். ஓகேவா? புரியுதா? பாருங்க, 156 பேர் என்ன பண்ணணும்? நம்ம வெளியில தள்ளணும். 156 பேரை வெளியில, இதான் ஆன்சர். 156 பேர் நம்ம வெளியில தள்ளிடணும். ஓகேவா? இதான் ஆன்சர். ஏன்னா 120 பேர் தான் ஃபுட்டு பத்தும். ஓகேவா? இப்ப கொஸ்டின் கேட்ட மாதிரி எவ்வளவு பேர் வெளியில தள்ளணும்னா 156 இவங்க வெளியில தள்ளணும். நமக்கு இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம்.